முதல் உலக போருக்காக வச்சிருந்த 8.7 மில்லியன் லிட்டர் சுகர் சிரப் டேங்க் உடைஞ்சி சுகர் சுனாமி போல தெருமுழுக்க ஓடி இருக்கு. அதை பத்தி தான் இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். ஜனவரி 15, 1919 அமெரிக்கால இருக்கிற மசாச்சூஸ் ஸ்டேட்ல பாஸ்டன் சிட்டில ஒரு பிரம்மாண்டமான இரும்பாலான டேங்க் ஒன்னு வச்சிருந்தாங்க. அதுல மொலாசஸ் அப்படிங்கிற ஒரு சுகர் சிரப் ஒன்னு ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தாங்க. மொலாசஸ்னா நம்ம ஊர்ல இருந்து எப்படி கரும்புல இருந்து சாறு எடுத்து அதை சுகர் சிரப்பா மாத்துவோமோ அந்த மாதிரி அவங்க ஊர்ல விளையிற கரும்பு எடுத்து காய்ச்சி அதை ரொம்ப திக்கான சிரப்பா அந்த டேங்க்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தாங்க. எவ்வளவு தெரியுமா ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தாங்க? கிட்டத்தட்ட 8.7 மில்லியன் லிட்டர், அதாவது 87 லட்சம் லிட்டர் சுகர் சிரப் அந்த டேங்க்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த டைம்ல வேர்ல்டு வார் 1 நடந்துகிட்டு இருந்துச்சு. இவ்வளவு சுகர் சிரப் வச்சு வேர்ல்டு வார்ல பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஃபுட் செஞ்சு தர போறாங்க அப்படின்னு நினைச்சா விஷயம் அது இல்ல. இந்த சுகர் சிரப்பை வச்சு அதை ஆல்கஹாலா மாத்தி அதை வச்சு வெடிபொருள் தயாரிக்கிறதுக்காக தான் அமெரிக்கா இதை ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தாங்க. அது எப்படி பாஸ் சுகர் சிரப்பை வச்சு ஆல்கஹாலா தயாரிச்சு அதை வச்சு வெடிபொருள் தயாரிக்க முடியும் அப்படின்னு என்கிட்ட கேட்காதீங்க. அதை சொல்றதும் தப்பு, தெரிஞ்சுக்கிறதும் தப்பு, தயாரிக்கிறது சட்டப்படி குற்றம். அமெரிக்கா போட்ட பிளான் எல்லாம் ஓகே தான். ஆனா அந்த ஆல்கஹால் தயாரிக்கிற கம்பெனி அந்த டேங்கை குவாலிட்டியா பில்ட் பண்ணிருக்கணுமா இல்லையா? பில்ட் பண்ண 4 வருஷத்துலயே அந்த டேங்க் துருப்பிடிக்க ஆரம்பிக்குது. அதுல இருந்து தான் பிரச்சனையே ஆரம்பமாச்சு. 87 லட்சம் சுகர் சிரப் இந்த டேங்க்ல இப்ப இருக்கு. அந்த டேங்க்ல இருந்து லேசா சுகர் சிரப் கசிய ஆரம்பிக்குது. அதை பட்டிட்டிங்கரிங்லாம் பார்த்து சரி பண்றாங்க. கடவுள் ஒரு கதவை அடைச்சா இன்னொரு கதவை திறக்கிற மாதிரி ஒரு பக்கம் கிராக் அடைச்சா இன்னொரு பக்கம் கிராக் விழுகுது. இப்படியே கொஞ்ச நாள் பட்டிட்டிங்கரிங்லாம் பார்த்து கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கடைசியா ஜனவரி 15, 1919 அன்னைக்கு கடவுள் மொத்தமா எல்லா கதவையும் திறந்துட்டாரு. டேங்க் மொத்தமா உடைஞ்சு தாறுமாறா சுனாமி போல சுகர் சிரப் வெளியே வந்துச்சு. அந்த டேங்க் வச்சிருந்த இடமாவது சிட்டிக்கு வெளியே பிளான் பண்ணிருக்கலாம். அதுவும் ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா பக்கத்திலேயே வச்சிருந்தாங்க. அந்த சுகர் சிரப் சுனாமி போல தெருமுழுக்க நுழைஞ்சி வீடு, வண்டி, வாகனம் அப்படின்னு எல்லாத்தையும் அடிச்சிட்டு போயிருச்சு. கிட்டத்தட்ட 25 அடிக்கு அந்த சுகர் சிரப் தெருவுல ஓடிக்கிட்டு இருந்துச்சாம். ஒரு மனுஷனோட சராசரி உயரமே 5 அடி தான். இதுல 21 பேர் வரைக்கும் இறந்து போயிட்டாங்க. சுகர் சிரப் தெருக்கள் முழுக்க பிசு பிசுன்னு தேங்கிக்கிட்டு நின்னுகிட்டு இருந்துச்சு. சுகர் இருக்குன்னா அதை சுத்தி பூச்சி, ஈ, எறும்பு எல்லாம் வரத்தான செய்யும். அதுங்க எல்லாம் வந்து அங்க பார்ட்டி பண்ணிக்கிட்டு இருந்துச்சுங்க. இன்னொரு பக்கம் ரெஸ்கியூ வேலை வேற பயங்கரமா சிரமமா இருந்துச்சு. சூக்கால வச்சு அந்த சுகர் சிரப்ல நடந்தா எல்லாமே ஒட்டிக்கிட்டு வருது. உடம்புல வேற படுது. பட்ட இடத்துல பூச்சி, ஈ எல்லாம் வந்து உட்காருது. அந்த இடமே ரொம்ப நாராசமா இருந்துச்சு. இதை எல்லாம் கூட்டி அள்ளி பெருக்கி எடுக்கிறதுக்கு 3 இருந்து 4 மாசம் ஆகிடுச்சாம். ஆனா இதோட இம்பாக்ட் மட்டும் 10 வருஷமா இருந்துகிட்டு இருந்திருக்கு. அந்த சுகர் சிரப்போட வாசனை அந்த ஏரியால போறதுக்கு 10 வருஷம் ஆகிடுச்சாம். அது போக ஈ எறும்புகளோட தொல்லை வேற இருந்துகிட்டே இருந்திருக்கு. இது போக பாதிக்கப்பட்டவங்களுக்கு அந்த ஆல்கஹால் தயாரிக்கிற கம்பெனி ஆளுக்கு $1 மில்லியன் இழப்பீடா கொடுத்திருக்காங்க. ஒருவேளை அந்த டேங்க் உடையாம இருந்திருந்தா அந்த சுகர் சிரப் எல்லாம் வெடிபொருள் தயாரிக்கிறதுக்கு பயன்பட்டு இருக்கும். குறைஞ்சது அதனால 10,000 உயிர்களையாவது சேதப்படுத்தி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்ல ஷேர் பண்ணுங்க. நீங்க யூடியூப்ல இருந்தா சப்ஸ்கிரைப் தட்டுங்க, இன்ஸ்டால இருந்தா ஃபாலோ தட்டுங்க. தேங்க்யூ.